ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பைத்தான் வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு பைத்தானோட இன்பில்ட் மாடல்ஸையும் பார்த்துருவோம். ஒன்று ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு மாடல், இன்னொன்று ரேண்டம்ங்கிற ஒரு மாடல். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பார்த்த மற்ற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா மற்ற ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தா அந்த ஏபிசிடிங்கிற லெட்டர்ஸை ஹார்ட் கோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. அது வந்து டைம் கன்சூமிங். பைத்தானோட ஃபிலாசபி படி எல்லாத்தையும் சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்றது தான் பைத்தான் ஃபிலாசபி. ஸோ அதுபடி பார்த்தா பைத்தானில் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு மாடியூல் இருக்குது, அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்ட்ரிங் டாட் அப்படின்னு கொடுத்து இது பண்ணிங்கன்னா, சரி வேண்டாம், நம்ம டயர் அடித்து பார்த்துடலாம். டயர் ஆஃப் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் மாடியூல் இருக்கிற பப்ளிக் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட் ஆகும். அதில் பார்த்தா நமக்கு ஆஸ்கி லெட்டர்ஸ்னு ஒன்று இருக்குது, ஆஸ்கி லோயர் கேஸ்னு ஒன்று இருக்குது, ஆஸ்கி அப்பர் கேஸ்னு ஒன்று இருக்குது, டிஜிட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது போக பங்க்சுவேஷன்ஸ் இருக்குது, ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு பாஸ்வேர்ட்னால் அதில் நமக்கு என்ன இருக்கும்? நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் தான் இங்கே டிஜிட்ஸ். அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்கும், அதுதான் இங்கே ஆஸ்கி அப்பர் கேஸ். லோயர் கேஸ் இருக்கும், அதுதான் இங்கே ஆஸ்கி லோயர் கேஸ். அப்புறம் சிம்பிள்ஸ் இருக்கும், அதுதான் பங்க்சுவேஷன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் மாடியூல் யூஸ் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டில் நமக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் எல்லாமே இதிலிருந்தே எடுத்துக்கலாம். நம்ம ஹார்ட் கோட் பண்ண தேவையில்லை. இப்போ இதில் நான் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஆஸ்கி அப்பர் கேஸ்ன்னு கொடுக்கும்போது அப்பர் கேஸ் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? லோயர் கேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது லோயர் கேஸ் பிரிண்ட் ஆகுது. ஸ்ட்ரிங் டாட் டிஜிட்ஸும் கொடுக்கும்போது நம்பர்ஸ் வரும். ஸ்ட்ரிங் டாட் பங்க்சுவேஷன் கொடுக்கும்போது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்துருச்சு. நம்ம வந்துட்டு ஒரு சில வெப்சைட்டில் சைன்அப் பண்ணும்போது இந்த பங்க்சுவேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டரிஸுமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் நம்ம ஹார்ட் கோட் பண்ணி எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்துட்டு இந்த பங்க்சுவேஷனுங்கிற இந்த வேரியபிளே வந்து நமக்கு சஃபிஷியன்ட் தான். ஸோ இதை வச்சு நம்ம வந்துட்டு சிம்பிளாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கி லெட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் ரெண்டும் மிக்ஸாக இருக்கும். பட் ஆனால் நமக்கு அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ரெண்டுமே மிக்ஸாக இருக்கும்போது நம்ம அதில் ரேண்டம் மாடியூல் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு எய்தர் எல்லாமே அப்பர் கேஸில் வரலாம், இல்லை எய்தர் எல்லாமே லோயர் கேஸில் வரலாம். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்பர் கேஸ் வேரியபிள் தனியாகவும் லோயர் கேஸ் வேரியபிள் தனியாகவும் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இதெல்லாம் இருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், def generate password. அதில் n = 8ன்னு வச்சுக்கலாம். n தான் வந்துட்டு பாஸ்வேர்டோட லென்த்து. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே பாஸ்வேர்டை ஒரு எம்டி ஸ்ட்ரிங்குன்னு வச்சுக்குவோம். எப்போவுமே ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம லோயர் கேஸில் வச்சுருப்போம் இல்லைங்களா? ஸோ சரி, அப்பர் கேஸில் தான் பாஸ்வேர்டு மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம அதையவே இங்கேயும் யூஸ் பண்ணிக்குவோம், இதே பண்ணிக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரேண்டம் மாடியூல் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து n-3, அதாவது கடைசி 3 கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்பருக்காகவும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்காகவும் நான் வந்துட்டு ரிசர்வ் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்வேர்டோட லாஸ்ட் 3 கேரக்டர்ஸில் 2 நம்பர்ஸும் ஒரு சிம்பிளும் வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா n-3 அப்படின்னு ஒரு லூப்பு போட்டு ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு அப்பர் கேஸ் லெட்டர் இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் ஒரு அப்பர் கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ ரேண்டம்ங்கிற மாடியூலில் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. சாய்ஸ்க்குள்ளே நீங்கள்
ஒரு லிஸ்ட்டை ஒரு ஐட்ரபிள் பாஸ் பண்ணிங்கன்னா அதிலிருந்து எதா ஒன்று வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கேரக்டர் இருக்குது, இன்னும் அதாவது n-3 வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணணும். 1 to n-3 ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், லோயர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். அப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம வந்துட்டு கடைசியாக அந்த பாஸ்வேர்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அந்த ஜென்ரேட் பாஸ்வேர்டு நம்ம டிஃபால்ட்டாக நம்ம 8 அப்படின்னு வச்சுருக்கனால ஜென்ரேட் பாஸ்வேர்டு கால் பண்ணால் ஒரு 8 கேரக்டர் பாஸ்வேர்டு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஆஸ்கி டிஜிட்ஸ் இல்லை. ஸோ இதில் வந்து டிஜிட்ஸுங்கிறதுக்கு பதிலாக ஆஸ்கி டிஜிட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஸோ அதை இது பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு 8 கேரக்டர் பாஸ்வேர்டு கிடச்சிருச்சு. நம்ம நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு கேரக்டரில் அப்பர் கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மீதி 4 கேரக்டர் லோயர் கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. பார்த்துக்குங்க. இப்போ நம்ம n டிஃபால்ட் 8ங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்னா n = 15 வச்சு ஜென்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக வருதான்னு பார்க்குறோம். கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. நம்ம நினச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், லாஸ்ட்டு கேரக்டர் ஒரு சிம்பிள், லாஸ்ட்டு கேரக்டருக்கு முன்னாடி 2 கேரக்டர் டிஜிட்ஸ், அப்புறம் எல்லாம் லோயர் கேஸ். ஓகேங்களா? இந்த கோடை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னென்ன வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.